தமிழ் சினிமாவினுடைய முன்னணி நடிகராக திகழக்கூடியவர் தான் விஜய். தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற கட்சியை ஆரம்பித்து மக்களவை தேர்தலில் போட்டியிடுவார்னு பார்த்தா, நாங்க அப்படி எதுவுமே பண்ண மாட்டோம். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் தான் களமிறங்குவோம் அப்படின்னு உருவே ஆரம்பிச்சு, அதற்கான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து வராரு. இது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னும் ஒரு பக்கம் மிக முக்கியமான அரசியல்வாதிகளும் தளபதி விஜயனுடைய கட்சிகள்ல இணைந்து வராங்க. செங்கோட்டையன், அதே நேரம் நாஞ்சில் சம்பத் அப்படின்ற முக்கிய தலைவர்களும் தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம யூடியூபர்ஸ், சோசியல் மீடியால பிரபலமான நிறைய பேர் நேற்றும் தங்களை தமிழக வெற்றி கழகத்துல இணைத்து கொண்டாங்க. தொடர்ச்சியா இப்படி பலரும் கட்சிக்கு வரதை பார்த்து விஜய் கொசியா இருந்தாலும், இது போக போக தேர்தல் வெற்றியா மாறுமா அப்படின்னு போக போக தான் தெரியும். இப்படி இருக்கும்போது தமிழக வெற்றி கழகம் சார்பில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் இன்றைய தினம் நடத்தப்பட்டது. இதுல கலந்து கொண்ட விஜய் குழந்தைகளுக்கு கேக் வெட்டி அவர்களுக்கு ஊட்டி விடும் காட்சியும் சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகியிருந்தது. அரசியலா இருந்தாலும் சரி, சினிமாவா இருந்தாலும் சரி, இளம் தலைமுறையினரை பிடிக்கிறதுக்கு விஜயை தவிர வேற யாராலையுமே முடியாது. அவங்களுக்கு என்ன பல்ஸோ அதை தேடி பிடிச்சி விஜயால மட்டும்தான் சரியான சந்தர்ப்பத்துல கொடுக்க முடியும் அப்படின்னும் கூறி வராங்க. இதே நேரம் இந்த விழாவுல பேசின விஜய், சமூக நல்லிணக்கத்தை பாதுகாக்கிறதுல தமிழக வெற்றி கழகம் 100% உறுதியா இருக்கும் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. அதுல எந்த வித சமரசமும் எங்களுக்கு கிடையாது. எங்களது கொள்கைகளுக்கு கூட மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள் அப்படின்னு பேர் வச்சதே இந்த உறுதியில தான். கண்டிப்பா ஒளி பிறக்கும், அந்த ஒளிதான் நம்ம வழி நடத்தும் அப்படின்னு பேசியிருந்தாரு. இந்த பேச்சு தமிழக வெற்றி கழக தொண்டர்களுக்கு மட்டுமல்ல, அனைத்து ரசிகர்களுக்குமே பிடித்து போக, என்ன வந்தாலும் பரவாயில்ல தேர்தலில் பார்த்துக்கலாம் அப்படின்ற கருத்துக்களையும் சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டு வராங்க. இதே நேரம் 2026 தேர்தலில் விஜய் வெல்வாரா இல்லையா? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.